வணக்கம். இன்னைக்கு ஜெயகாந்தன் அவர்களோட ஒரு சிறுகதை தான் நம்ம கேட்க போகிறோம். எதற்குமே தற்கொலை தீர்வாகாதுங்கிறத மையமாக வச்சு இந்த கதையை எழுதியிருக்காரு. 2 நபர்களோட சந்திப்பு, அவர்களுக்கு இடையில நடந்த உரையாடல்கள் மூலமா தன்னோட கருத்தை சொல்லியிருக்கிறாரு ஜெயகாந்தன் ஐயா அவர்கள். சரி, இப்போ கதையை கேட்கலாமா? அந்த மனிதன் அன்றாடம் பிச்சை எடுத்து சாப்பிட்றவன். ஒரு நாள் குறைச்சலாக கிடைக்கும், இன்னொரு நாள் போதும் போதுங்கிற அளவுக்கு அதிகமாக கிடைக்கும். அப்படி அதிகமாக கிடைக்கிற சமயங்களில் அதை அடுத்த நாள் வரைக்கும் சாப்பிட்றதும் உண்டு. ஒரு நாள் அவன் பிச்சை கேட்க போகிற இடத்துல ஒரு பொண்ணு இருந்தா. சாப்பிட்டுட்டு எச்சில் இலை போட வந்தவ இவனை பார்த்ததும் கொமட்டிக்கிட்டே உள்ளே ஓடினான். அப்புறம் ஒரு ஆள் வந்து சொன்னான், மா, வெளியே ஒரு தரித்திரம் வந்து இருக்குது, ஏதாவது கொடுத்து அனுப்பு அப்படின்னு. தலையில் முக்காடிட்ட ஒரு பெண் வந்து, இந்தாப்பா பரதேசி அப்படின்னு அவனை கூப்பிட்டா. என் பையனுக்கு கொஞ்சம் வாய் துடுக்கு ஜாஸ்தி, இருக்கிறதும் போகிறதும் நம்ம கையிலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே கையில் வச்சிருந்த சாதத்தை அவனோட குவளையில் போட்டான். அந்த வியாதிக்கார பிச்சைக்காரன் அந்த அம்மாவோட முகத்தை பார்த்தான். அவளோட கண்களில் நீர் அரும்பி இருந்தது. அதுக்கப்புறத்துல இருந்து அவன் பகல் நேரத்தில் பிச்சை எடுக்க போகிறதில்ல. இருட்டினதுக்கு அப்புறம் யாரு கண்ணுக்கும் தெரியாத மாதிரி முக்காடு போட்டுட்டு தான் போவான். அன்னைக்கும் அப்படி பிச்சை எடுத்த சாப்பாட்டை நல்ல திருப்தியாக சாப்பிட்டுட்டு ஏரிக்கரையோரமாக ரயில்வே லைனில் தன்னோட தடிக்கம்பை வச்சு நடந்தான். அப்போது அந்த ரயில்வே வழித்தடத்தில் வெள்ளையாக ஒரு உருவம் அசைஞ்சு வந்தது. ஏதாவது மிருகமாக இருக்குமோன்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ள அந்த உருவம் மண்டியிட்டு தரையில் ஊர்ந்து வந்துச்சு. ரயில்வே ட்ராக் கிட்ட வந்ததும் அது மெல்ல எழுந்து பிச்சைக்காரன் பக்கம் திரும்பி பார்த்து அதுக்குள்ளே நிற்க முடியாமல் கையை தரையில் ஊனி தண்டவாளத்தில் உட்காந்துருச்சு. அப்புறம் 2 தண்டவாளத்துக்கும் நடுசில் உடம்பை நீட்டி படுத்துருச்சு. அடச்ச, மனுஷ பையதான், வாழ்க்கையை வெறுத்துட்டான் போல. ஏண்டா உங்களுக்கு புத்தி இப்படி போகுது? ஐயோ, வெளிச்சம் வேற வேகமாக நெருங்கி வருதே அப்படின்னு பிச்சைக்காரன் தண்டவாளத்துக்கும் ஓடி வந்தான். அதுக்குள்ள அந்த மனித உருவம் நல்ல கண்களை இறுக்க மூடி படுத்திருந்துச்சு. அந்த பிச்சைக்காரன் ஓடி வந்து தான் கையில் வச்சிருந்த தடியால் பிணத்தை பெரட்டி போடுற மாதிரி அந்த மனுஷனை தண்டவாளத்தில் இருந்து தள்ளிவிட்டு காப்பாத்திட்டான். தண்டவாளத்தில் இருந்து உருண்டு அந்த பக்கம் விழுந்த இளைஞன் ஒன்றும் புரியாமல் முழிச்சான். எங்கே மறுபடியும் ரயில் மேலே பாஞ்சிருவானோன்ற பயத்தில் அந்த பிச்சைக்காரன் அவன் முன்னாடி போய், வேணாயா வேணாம், உசுறு போனால் திரும்ப வராதுங்கய்யா அப்படின்னு கெஞ்சினான். அப்போ பேரிரைச்சலோட அந்த ரயில் அவங்கள கடந்து போச்சு. ரயிலில் இருந்து வர்ற அந்த சிவப்பு ஒளி மங்குற வரைக்கும் 2 பேரும் அமைதியாக இருந்தாங்க. வியாதிக்காரன் தான் ஆரம்பித்தான். யோ, உன்னை சொல்லி குத்தம் இல்லை, இந்த இடத்தோட ராசி எப்படி? இந்த இடத்துக்கு ஒரு காவு வேணும்னு இருக்கு. 1 2 உன்னோட சேர்த்து 3 ஆச்சு. நாளைக்கு பொழுது விடியட்டும், 2 எலுமிச்சம்பழத்தையாவது வாங்கி வைக்கணும். முந்தானத்து அப்படித்தான் ஒரு அம்மாவும் அப்பாவும் குழந்தைய விட்டுட்டு ஏரிக்கரையோரமாக கட்டுச்சோத்தை அவுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? நடந்து வந்து இந்த தண்டவாளத்தில் ஏறிட்டு, இதோ இதே இடம்தான், ரயில் வர்ற நேரம் சுற்றி பார்த்துட்டேன், யாரையும் காணும், ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு தூக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 நிமிஷம் அமைதியாக இருந்தான். பெத்தவங்களுக்கு தான் தெரியும் பிள்ளைங்களோட அருமை. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இன்னைக்கு காலையில் கூட ஒரு எருமை மாடு ஆபத்துன்னு வந்தால் மனுஷனுக்கே புத்தி மாறிடுது. அதுக்கு என்ன தெரியும்? குட்ஸு வண்டி வருது, எருமையும் லைன்லேயே ஓடுது. அவன் சவுண்டு கொடுக்குறான். இந்த மாடு அந்த ரயில் தடத்துல இருந்து நவுறலை. நானும் கல்லை எடுத்து அது மேலே வீசிட்டே ஓடுறேன். மயிரிழையில் தப்பிச்சதுன்னு வச்சுக்கோயேன். நான் ஒருத்தந்தான் இந்த இடத்துல சுற்றிட்டு இருக்கேன். ஏதோ ஆடு கீடு வருதோன்னு ஓடியாந்தேன். நல்ல வேலை, ஒரு மனுஷனை சாவிலிருந்து தடுத்தாச்சு அப்படின்னு பீடியை வாயில் வச்சு தன்னோட தலைப்பாகையை தலையில் சுற்றிக்கிட்டான். சாக போன அந்த இளைஞனை பார்த்தான். ஆள் நல்லா தான் இருக்கான், சாக வேண்டிய வயசும் இல்லை, அவசியமும் இல்லை. தோ எந்திரிச்சு வாயா, அந்த சத்திரத்தை திண்ணையில் போய் உட்காருவோம். உலகத்தில் மனுஷனாக பிறந்துட்டா கஷ்டமும் வரும், சந்தோஷமும் வரும். கஷ்டத்துக்கு பயந்து செத்து போயிட்டா சந்தோஷத்தை யார் அனுபவிக்கிறது? கஷ்டம் வருதுன்னா பின்னாடி சந்தோஷம் காத்துட்ருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு உற்சாகமாக பேசிகிட்டு இருந்த பிச்சைக்காரனை கண்கலங்க நிமிர்ந்து பார்த்து எழுந்துக்கிறதுக்கு உதவியாக கையை நீட்டினான். அட கடவுளே, இவன் கையை பிடிச்சு நான் தூக்குறதா அப்படின்னு அந்த பிச்சைக்காரன் விலகிக்கிட்டான். அந்த இளைஞன் அவனே கையை ஊன்றி எழுந்திருச்சான். எழுந்திருக்கும் போது கால் தடுமாற அந்த பிச்சைக்காரனோட தோளில் பிடிச்சான். அந்த இளைஞன் பிடிச்ச வேகத்தில் பிச்சைக்காரனும் தடுமாறி ஒரு மாதிரி சமாளிச்சிட்டான். அப்பதான் அந்த பிச்சைக்காரன் அந்த இளைஞனோட கால்களை கவனிக்கிறான். அவனோட கணுக்காலில் தொடைகள் சேர்ற இடம் உறுதி இல்லாமல் நடுங்கிட்டு இருந்துச்சு.
முழங்காலுக்கு கீழே தொலை தொலைன்னு சூம்பி கிடந்துச்சு. இந்தா ஐயா, இந்த கம்பை வச்சு நடக்கிறியா அப்படின்னு தன்னோட கைத்தடியை கொடுத்தான். இப்படியே வரேன், நீ நடந்தா நானும் வரேன் அப்படின்னு அவனோட தோலை இறுக பிடிச்சிட்டு சொன்னான் அந்த நொண்டி இளைஞன். கைத்தடியை ஊன்றி வியாதிக்காரன் நடக்க அவன் தோலை பிடிச்சிட்டே தோல் தாங்கலா வந்தான் நொண்டி இளைஞன். 2 பேருமா சத்திரத்து திண்ணையில வந்து உட்கார்ந்தாங்க. அந்த வியாதிக்காரனை பார்த்து நொண்டி கேட்டான், கஷ்டத்துக்கு அப்புறம்தான் சந்தோஷம்னு சொன்னியே, இனிமே எனக்கு எங்க சந்தோஷம் வரும்? சந்தோஷமே இருக்காதுன்னு தெரிஞ்சும் நான் ஏன் இருக்கணும் அப்படின்னு. சந்தோஷமே உன் வாழ்க்கையில வராதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? கஷ்டம் வரும்னு நீயா முன்னாடி சொன்ன? அது திடீர்னு வந்த மாதிரி இது வராதா? அதெல்லாம் அவன் பார்த்து சொல்லணும்னு வானத்தை பார்த்து பீடியை ஊதுனான். எல்லாரும் ஒரு நாள் சாகத்தான் போறோம், நல்லா தான் வாழ்ந்துட்டு சாவோமே. அதெல்லாம் சரி, நீ பாட்டுக்கு ரயிலில் வந்து விழுந்துட்ட. உனக்கு அப்பா அம்மா குடும்பம்னு ஒன்றும் இல்லையா? என்ன மாதிரி நீயும் ஒரு அனாதையா அப்படின்னா வியாதிக்காரன். அம்மா அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்டான். திடீர்னு விம்மி விம்மி அழ ஆரம்பிச்சிட்டான். ரயில்வே லைனுக்கு நேராக தெரிஞ்ச சில வீடுகளை காட்டி, அதோ அங்கே தான் என் வீடு இருக்கு, அம்மா தம்பி இருக்காங்க, தம்பிக்கு கல்யாணமாகி குழந்தைங்க இருக்கு, நான் பிறந்ததுல இருந்தே என் அம்மா என்னை சுமந்துட்டு தான் இருக்காங்க, எனக்கு கால் வந்துடும்னு எங்கள் அம்மாவுக்கு நம்பிக்கை, எப்போ பார்த்தாலும் அந்த டாக்டரை பார்க்கணும் இந்த டாக்டரை பார்க்கணுன்னு தம்பிக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு கூட்டிகிட்டு போனது தான் மிச்சம். ஒரு பிரயோஜனமுமே இல்லை. என்னால் தினமும் அம்மாக்கும் தம்பிக்கும் சண்டை நடக்குது. ஒரு நாள் கோவத்தில் என் தம்பி என்னை நொண்டின்னு சொல்லிட்டான். அம்மா ஓன்னு அழுதுட்டாங்க. ஏதோ நாட்டு வைத்தியர் இந்த மாதிரி நோயை குணப்படுத்துறதா யாரோ சொன்னாங்க. உடனே என் அம்மா பணத்தை எடுத்துட்டு என்னையும் தூக்கிட்டு போனாங்க. அந்த வைத்தியர் ஊரே சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டான். இவன் ஊரை ஏமாத்துறவன், வைத்தியனே இல்லைன்னு சொன்னா என் அம்மா. ஊருக்கு திரும்புறதுக்காக பஸ் ஸ்டாண்டில் நின்னோம். ஒரே கூட்டம். சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு கண் கலங்க எங்கேயோ பார்த்தான். அவன் வாழ்றதுக்கே விருப்பம் இல்லாம சாக தூண்டிய அந்த நிகழ்வு அவன் மனசுல வந்துச்சு. வெள்ளை புடவையுடுத்திய அந்த தாய் தன்னோட மகனை தோல்ல சுமந்துட்டு சொன்னான், கட்டையில போறவன் இவன் ஒன்று வைத்தியனே இல்லை, ஏதோ பில்லி சூனிய வைக்கிறவன். நீ கவலைப்படாத கண்ணா, அடுத்த வாரம் உன்னை வேலூர் மிஷன் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறேன்னு அவ சொன்னப்போ கண்ணீரை தொடச்சிட்டே சொன்னான். எனக்கு கால் இல்லைங்கிறது எனக்கு கவலை இல்லைம்மா, நீ எனக்காக படுற சிரமத்தை பார்க்கத்தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு. அவன் சொல்லும்போது பஸ் வந்துருச்சு. அவனையும் தூக்கிட்டு அந்த பஸ்ல ஏறினான். முன்னால டிக்கெட் கொடுத்துட்டு இருந்த கண்டக்டர் எவ்வளோ நேரம் அப்படின்னு அவசரப்படுத்தினாரு. ஒரு மாதிரி பஸ்ல ஏறி 2 பேர் உட்கார்ற சீட்ல மகனையும் உட்கார வச்சு அவளும் உட்கார்ந்துக்கிட்டா. இந்த இளைஞன் தற்செயலா திரும்பும் போது பெண்கள்னு அவன் இருக்கைக்கு மேலே எழுதியிருந்த வாசகத்தை பார்த்தான். பஸ் அடுத்த ஸ்டாப்ல நின்றுச்சு. ஒரு அழகான இளம் பெண் அந்த பஸ்ல ஏறினான். நொண்டி ஒரு நிமிஷம் அந்த பெண்ணை பார்த்தான். என்னடா பெண்கள்னு எழுதியிருக்கிற சீட்ல நம்ம உட்கார்ந்துருக்கோமேன்னு அவன் நினைச்சிட்டு இருந்த அதே சமயம் கண்டக்டரின் குரல் ஓங்கி ஒலித்தது. இந்தாயா, பொம்மநாட்டி நிற்கிறாங்கல்ல. நொண்டிக்கு திடீர்னு கால்கள் வந்தது போல எந்திரிச்சு நின்றுட்டான். அந்த பெண்ணும் இருக்கையில் உட்காந்துக்கிட்டான். நின்றுட்டு இருந்த நொண்டியோட கால்கள் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயா ஐயா அப்படின்னு அந்த தாய் அழைத்த குரல் கண்டக்டரையும் ஏன் அந்த பஸ்ல இருந்த அத்தனை பேரோட கவனத்தையும் ஈர்த்துச்சு. இன்னொருத்தர் சொல்லி காதால கேட்க முடியாத அந்த வார்த்தையை அவளே சொல்ல வேண்டிய நிர்பந்தம். ஐயா, அவன் நொண்டியா, நிற்க முடியாதியா அப்படின்னு அழுதுட்டே சொன்னான். தட்டு தடுமாறி எந்திரிச்சு, கண்ணா நீ இப்படி உட்காந்துக்கோடா அப்படின்னு சொல்லி விழப்போனவளை பார்த்து நொண்டி சொன்னான். இல்லைம்மா, நான் நிற்பேன். உன்னால முடியாது கண்ணா அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணோட பக்கத்துல தன் மகனை உட்கார வச்சா. அந்த பெண் எழுந்து அந்த தாயை அவன் பக்கத்துல உட்கார வச்சா. இத அந்த நொண்டி இளைஞன் சொல்லி முடிக்கவும் வியாதிக்காரன் தன்னை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சான். இவனுக்கு ஒரு கஷ்டம்னா உதவி செய்யறதுக்கு உறவுக்காரங்க இருக்காங்க, இவன் வாழ ஆசைப்படுறதுக்கு அன்பான தாய் இருக்கா, இவன் நொண்டின்னு தெரிஞ்சும் பரிதாபம் காட்ட இந்த உலகமே இருக்கு, இவன் எதுக்கு சாகணும்? எனக்கு யார் இருக்கா? எனக்கு ஒரு கஷ்டம்னா வருத்தப்படுறதுக்கு உதவி பண்றதுக்கு யார் இருக்கா? உறவுகள்லாம் என்னை உதறி தள்ளி எத்தனையோ காலம் ஆகுது, உலகமே வெறுத்து முகம் சுழிச்சு என்னை பார்க்குது அப்படின்னு தன்னை பத்தி நினைச்சான் வியாதிக்காரன். அவன் நொண்டியை பார்த்து சொன்னான், இந்தாயா, நீ சாகப்படாதே. நான் தான் சொல்றேனே, எனக்கு கால் இல்லாம மற்றவங்களுக்கு பாரமா இருக்கேன், எங்க அம்மாக்கும் தம்பிக்கும் தினம் சண்டை. ஆமாயா,
நீ சதா நேரமும் உங்கள் அம்மா தோலை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருந்தா சண்டை தான் வரும். கால் இல்லைன்னா என்ன, கையால் இந்த உலகத்தை வளைக்கலாமே. வாழ்கிறதுக்கு கையும் காலும் வேணாமியா, நல்ல மனசு தான் வேணும். நீ என்ன மாதிரி தீரா நோயாளியா? நானே வாழ்கிறப்போ நீ சாக போறேன்றியன்னு அந்த வியாதிக்காரன் சொல்லும்போது அவன் தொண்டை அடைச்சது. நீ என்னமோ சொல்கிறியே, பஸ்ஸில் உன்னை எந்திரிக்க சொன்னா அப்புறம் உட்கார சொன்னான்னு. தோ என்ன பாரு, என்ன அந்த பஸ்ஸில் ஏற விடுவானா ஐயா? நீ என்னை பகலில் பார்த்தா இப்படி என் பக்கத்தில் உட்காந்து கூட பேச மாட்டேன். இந்தா வெளிச்சத்தில் பாருன்னு தன்னோட கையை உயர்த்தி காட்டினான். இந்த கை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முழுசாக இருந்துச்சு. உனக்கு கால் இல்லை, அவ்வளோதான். எனக்கு இருக்கிறதும் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் போயிட்டுருக்கு. இந்த கையால் தான் முந்தானத்து ஒரு குழந்தைய தூக்கிட்டேன். ஆனால் அதை தூக்குனதுக்காக அந்த குழந்தைய பெற்றவங்க என்னை அடிக்கவே வந்துட்டாங்க தெரியுமா ஐயா? மனுஷனாக பிறந்தும் எந்த சுகத்தையும் எந்த உரிமையையும் அனுபவிக்க முடியாமல் ஒரு பிசாசு மாதிரி என்னையே ஏமாத்திக்கிட்டு தனியாக வாழ்கிறேனே, இதை விடவா நீ கஷ்டப்படுறேன்னு அவன் சொல்லி விம்மி விம்மி அழுதான். ஆமாம், பெற்றவங்களுக்கு தான் தெரியும் பிள்ளையோட அருமை. நான் விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் தான் சமாதானம் ஆனாங்க. அப்போ கூட நீ ஒரு வார்த்தை எங்களை கூப்பிட்டுருக்க வேண்டியது தானேன்னு சொன்னாங்க. நீங்கள் சொல்கிறதும் நியாயம்தான், தெரியாமல் செஞ்சிட்டேன்னு மன்னிப்பு கேட்டுட்டு வந்துட்டேன். இது பொல்லாத நோய், மனுஷனுக்கு வரவே கூடாது. ஆரம்பத்திலேயே பார்த்துட்டா தீர்த்துடலாம். இது முத்தின கேஸு, இனிமே குறையவே குறையாது. நொண்டி கொட்டாவி விட்டான். தூக்கம் வருதா ஐயா? தூங்கு. தூங்குறது ரொம்ப சுகம். செத்துட்டா தூங்க முடியாது. பொழுது விடிஞ்சதும் பெத்த மகராசிக்கு பிள்ளையா போய் சேரு. கால் இல்லைன்னு சாக வந்துடாத. எப்படி யாரு துணையும் இல்லாமல் சாக வந்தியோ அதே மாதிரி யாரு துணையும் இல்லாமல் வாழப்போ அப்படின்னா வியாதிக்காரன். நொண்டி கொஞ்ச நேரத்திலே தூங்கி போனான். 6 மணிக்கு வர்ற குட்ஸ் வண்டியோட சத்தத்தை கேட்டு எந்திரிச்சான். அவன் பக்கத்தில் வியாதிக்காரனோட பழைய கந்தலும் ஒரு தகர குவளையும் இருந்தது. அந்த குட்ஸ் வண்டி கொஞ்ச தூரம் தள்ளி நின்றுட்டு இருந்துச்சு. அங்கே மனுஷங்க சுற்றி வளைச்சு நின்றுட்டு இருந்தாங்க. இங்கே சுற்றிட்டு இருந்தானே அந்த வியாதிக்காரன், அவன்தான் ரயில் முன்னாடி போய் விழுந்துட்டான். அவன் எனக்கு வாழ கற்றுக் கொடுத்தான், நான் அவனுக்கு சாக கற்றுக் கொடுத்துட்டேன். நொண்டியோட கண்கள் கலங்குச்சு. திடீர்னு ரயில்வே லைனுக்கு அந்த எல்லையில் தெரிஞ்ச வீடுகளின் நடுவே கண்ணான்னு ஒரு அலறல் சத்தத்தோட அவனோட அம்மா ஓடி வர்றா. அம்மா நான் இருக்கேம்மா அப்படின்னு தவழ்ந்து போனான். கண்ணா கண்ணான்னு ரயில்வே லைன் மேலே ஓடி வந்தவ நான் இருக்கேன்னு வந்த குரல் இருக்கிற திசையை பார்த்து கண்ணீரோட சிரிச்சா. யாரு பெத்த பிள்ளையோன்னு தண்டவாளத்தை பார்த்து அழுதா. அம்மா நான் இருக்கேம்மா, அது ஓ மகன் இல்லை, அது அந்த மனுஷன், அவன் செத்திருக்க கூடாதுமா அப்படின்னு சொல்லி கதறி அழுதான் நொண்டி. இதோட இந்த கதை முடிஞ்சது. கதையை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வாரம் இன்னொரு சிறுகதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.